செயலாளர் இங்கே வரும் பொழுது இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள வரும் பொழுது அவர்கள் தலைமையில் 2 மாவட்டத்தினுடைய ஆட்சியர்கள், போராட்ட குழுவினுடைய தலைவர்கள், இங்க இருக்கக்கூடிய விவசாய பெருமக்களை வச்சு இந்த ஆல்டர்னேட் ரூட் டிஸ்ட்ரிக்ட் ரோட்டுக்குள்ள போலாமா அப்படிங்கிற கருத்தையும் நம்ம எடுத்துட்டு போலாம் அப்படின்னு ஒரு கருத்து வச்சிருக்கோம். அதே நேரத்தில் தலைவர்கள் சொல்றாங்க, இல்ல நேஷனல் ஹைவேல ஆல்ரெடி 270 கிலோமீட்டர் தருமபுரி பக்கத்தெல்லாம் போகுது, இந்த 70 கிலோமீட்டர் நீங்க புதுசா கொண்டு வாங்க, அதுல என்ன பெருசா செலவாயிர போகுதுன்னு. அதனால இன்னைக்கு விவசாயிகளை பொறுத்தவரை 23 ஆண்டுகள் நாங்கள் அரசுக்கு வந்து நாங்கள் சேவை பண்ணியிருக்கோம். எங்கள் நிலத்துக்கு நடுவுலையே பைப்பு போயிருக்கு. இன்னைக்கு அந்த நிலத்தை வச்சு எங்களால் ஒரு லோனோ எதுவுமே வாங்க முடியல. ஆனால் இதே அந்த பைப் லைன் போகாத பக்கத்து நிலம் பார்த்தீங்கன்னா விலை உயர்ந்துருச்சு, அவங்க வித்துக்கிறாங்க. ஸோ நாங்கள் என்ன தப்பு பண்ணோம், பாவம் பண்ணோம்னு கேட்குறாங்க. அது மிக மிக நியாயமான ஒரு விஷயம். அதனால் தொடர்ந்து அவர்களோடு இருக்கின்றோம். இதற்கு ஒரு தீர்வு கொடுப்பதற்கான எல்லா முயற்சியும் கையில் எடுத்திருக்கோம். இந்த இணை செயலாளர் வந்த பொழுது நிச்சயமா ஒரு பாசிட்டிவான ஒரு முடிவு வரும் அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. ஆனா மாநில அரசை பொறுத்த வரைக்கும்னா 2. ஒன்று 2021 இன்னைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஈரோடு பிரச்சாரத்துக்கு வந்தாங்க. அப்புறம் விவசாய பெருமக்கள் இருக்கக்கூடிய மேடையில் இருந்தாங்க. ஸ்பெசிபிக்கா அந்த ஐடிபிஎல் ப்ராஜெக்டை பத்தியே முதலமைச்சர் அவங்க பேசினாங்க. ஐடிபிஎல் ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும் விவசாய நிலத்துக்குள்ள போகாதுன்னு சொன்னாங்க. அப்படி இருக்கும் பொழுது அதே முதலமைச்சர் அவர்கள் இன்னைக்கு மத்திய அரசுக்கு ப்ரொபோஸ் பண்ணணும். ஏன்னா மத்திய அரசை பொறுத்த வரைக்கும் எந்த நிலமுமே இந்தியாவில் மத்திய அரசுக்கு சொந்தம் இல்லை. மாநில அரசு கண்ட்ரோல் இருக்கக்கூடிய நிலம், ரயில்வே லேண்டை தவிர அல்லது முக்கியமான டிஃபென்ஸ் லேண்டை தவிர. ஸோ மாநில அரசு, மத்திய அரசு மாநில அரசு மேல டிபெண்டா இருக்காங்க. எங்களுக்கு ஒரு இடத்தை காட்டுங்க, எப்படி போகணும். இன்னைக்கு நாம இந்த கிராம சாலைகள் வழியாக டிஸ்ட்ரிக்ட் ரோடு வழியாக போகணும் அப்படிங்கும் பொழுது இது மாநில அரசே முன் வந்து சொல்லணும், நாங்களும் வர்றோம், சேர்ந்து வர்றோம், அவங்க இன்னும் கொஞ்சம் கோஆபரேட் பண்ணி இதில் நம்ம சேர்த்து கொண்டு போலான்னு. இல்ல இது மத்திய அரசு பிரச்சனை, இல்ல மத்திய அரசு இருக்கக்கூடியவங்க இல்ல மாநில அரசு பிரச்சனை, அந்த அரசியலுக்குள்ள போக விரும்பலீங்கன்னா நம்மை பொறுத்தவரை தீர்வு வேணும். விவசாயிகள் நம்புறாங்க, தீர்வு கொடுக்கும் நம்புறாங்க. ஒரு ரவுண்டு விவசாய பெருமக்களை டெல்லிக்கு கூட்டிட்டு போய் பேச்சுவார்த்தை முடிச்சு மறுபடியும் இங்க வந்திருக்கிறாங்க. பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் கூட போனாங்க. இன்னைக்கு என்னுடைய மாநில அரசுக்கு நான் வைக்கக்கூடிய வேண்டுகோள், மாவட்ட ஆட்சியர்கள் நீங்க முன்னாடி வாங்க, ஏன்னா இதையே நம்ம நேஷனல் ஹைவேல கொண்டு போனோம்னா 352 விவசாயிகள் புதுசா பாதிக்கிறாங்கன்னு பெட்ரோலியத்துறை செயலாளர் சொல்றாங்க. அதாவது பல்லடத்துக்குள்ள போகாம வெளியே